மலர் லைஃப் ஸ்டைல். நான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன் பாருங்கள். இதுதான் சீப்பனியம், தூத்துக்குடி சீப்பனியம், பொடி பனியம்னு சொல்லுவாங்க. இது நான் செய்கிறேன் பாருங்கள். கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இது செஞ்சு பார்க்க போகிறேன். ஜனவரி 1 கொண்டாடுறதுக்கு. இது மைதா மாவு 1 கிலோ, 1 முட்டை, 400 கிராம் சீனி, 100 கிராம் டால்டா, 1 கப் தேங்காய் பால், 1 ஸ்பூன் ஆப்பச்சோடா, 1 பீச் உப்பு. இவ்வளத்தையும் நல்லா ஜீனியை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு, தேங்காய் பால் எடுத்து 1 கப் வச்சுக்கிட்டு, டால்டாவை நல்லா தீயில உருக்கி வச்சுக்கிறணும். ஒரு சின்ன பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றி அந்த தேங்காய் பால், டால்டா, சீனி, ஆப்பச்சோடா, 1 பீச் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு, அந்த ஜீனிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு, 1 கிலோ மாவை இந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா சப்பாத்திக்கு பிணையிறதோடு நல்லா ஸ்ட்ராங்காக பிணைஞ்சிடணும். தான் இருக்குது பார்த்தீங்களா மாவு எப்படி இருக்குன்ட்டு. இப்படி பிணைஞ்சிடணும். இப்படி நல்லா கட்டி எடுத்துட்டு ஒரு உருண்டையாக எடுத்து வச்சு, நம்ம சப்பாத்திக்கு உருட்டுவோம்ல அதே மாதிரி சப்பாத்திக்கு இப்படி இதே மாதிரி உருட்டணும் பார்த்துக்கிறோங்க. இப்படி உருட்டி நல்லா நைஸாக எடுத்துடணும். இதோட நைஸாக எடுக்கணும் பார்த்துக்கிறோங்க. எடுத்து அதை அந்த சீப்பனியம் இதாக இருக்குது பாருங்கள். இந்த மாடல் சீப்பனியம் கத்தி மாதிரி இருக்கா, இதை வச்சு அழகாக நான் போட்டிருக்கேன் பாருங்கள். மாடல் போட்டு டைமண்ட் மாடல் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்படி போட்டு எடுக்கணும்லாம். எடுத்து இது கோல்டு வின்னரில் சிம்மில் வச்சு அழகாக பொரித்து நான் எடுத்து காமிக்கேன் பாருங்கள். சரிங்களா? இதுதான் சீப்பனியம், தூத்துக்குடி சீப்பனியம். இதை பொடி பனியம் நாங்கள் சொல்லுவோம். சீப்பனியம் இந்த சீப்பனியன்னா இந்த அச்சு உழுது பார்த்திங்களா, சீப் அச்சு மாதிரி இதாக இருக்குல்ல, அதான் சீப்பனியம். சீப் அச்சு உழுதா இருக்குல்ல, அதுக்கு தான் சீப்பனியன்னு சொல்கிறது. இது சின்னதாக இருக்கிறதுனால பொடி பனியன்னு சொல்கிறது. நான் இந்த அச்சு வச்சு தான் போடுறேன் பாருங்கள். இந்த அச்சு எங்கள் ஹஸ்பண்ட் துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இந்த அச்சு வச்சு தான் நான் போடுறேன் பாருங்கள்.